ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். நம்ம வெற்றி நிச்சய சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வெறும் ரூ. 500 வச்சு நம்மளால் ரூ. 500 முதலீட்டில் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணலாம். சின்னதாக வீட்டில் இருந்து அந்த பிஸ்னஸ் பண்ணி அதை வெளியில் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது எப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ரூ. 500 என்னடா அது, ரொம்ப ஒன்றுமே இல்லையே, சின்ன அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிக்கு நம்ம பார்ப்போம். இதில் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு ரூ. 1000 சம்பாதிக்கலாம். ரூ. 1000 1500 சம்பாதிக்கலாம். இது வந்து ரூ. 1000 வச்சுக்கிட்டாவே ஒரு மாதத்துக்கு ரூ. 30,000 உங்களால் வெறும் ப்ராஃபிட் மட்டுமே எடுக்க முடியும். எப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்றது ஃபுல் கண்டென்ட் உங்களுக்கு புரியும். அதை வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு பார்க்குறப்ப அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்னன்றது புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அதாவது பணம் ரூ. 500 வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு நம்ம தொடங்குகிற பிஸ்னஸை பற்றி சொல்கிறேன். ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்பர் 1, நம்ம வந்து இப்போ கடைகளில் பெட்டி கடையெல்லாம் பார்த்துருப்போம். அதாவது கடலை விற்பாங்க, வறுத்த கடலை விற்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து கடலையே, அதாவது நார்மல் நெடக்கடலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம மார்க்கெட்டில் வாங்கணும். அது என்ன கிலோ ஒரு 200 250 ரூபா வரும். அப்புறம் மிளகாத்தூள், உப்புத்தூள், எண்ணெய், இதுதான் வச்சுக்கோங்களேன். மிளகுத்தூள், இந்த மாதிரி கொஞ்சம் ஜாமான் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட், அது இல்லாமல் ஒரு பாலித்தீன் கவர்ஸு இது வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 300 400 செலவு. டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு 100 வச்சுக்கிங்க, 500 செலவில் இது வாங்கிக்கிங்க. 1 கிலோ கடலை வாங்குங்க. அதை மேலே வந்து லைட்டாக வறுத்துட்டு அதை கொஞ்சம் சூடு பண்ணோம்னா மேலே இருக்க தோல் எடுத்துடலாம். தோல் எடுத்துட்டிங்கன்னா வெள்ளையாயிடும் கடலை. அந்த வெள்ளை கடலையை வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக அதில் வந்து மிளகாத்தூள், உப்புத்தூள் மட்டும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்திங்கன்னா அது காரக்கடலைன்னு சொல்லுவாங்க. காரக்கடலை கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மிளகுத்தூள், உப்புத்தூள் போட்டு வெள்ளையாக, அதாவது பெப்பர்னு சொல்லுவாங்க, பெப்பர் கடலைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று கடலை பக்கோடான்னு சொல்லுவோம். கடலை பக்கோடாக்கு எப்போதும் தெரியும், பக்கோடாக்கு பண்ணுற மாதிரியே நீங்கள் கொஞ்சம் இது கடலை மாவு, அப்புறம் அரிசி மாவு, மிளகாத்தூள், உப்புத்தூள் போட்டு கலந்து அதை வந்து நீங்கள் நல்லா பெரட்டி, இந்த கடலையும் போட்டு பெரட்டி அதை வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இது எல்லாமே பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன பேக்கெட்டு, அதாவது ரூ. 6 வந்து வெளியில் வந்து கடைகளில் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. ரூ. 6 வந்து சின்ன பேக்கெட்டாக இருக்கும். ஒரு 10 கிராம் போல் இருக்கும். 10 கிராம் 20 கிராம் பேக்கெட் மாதிரி. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு கடையில் போய் பாருங்கள். ஒரு பேக்கெட் வாங்குங்க. வாங்கிட்டு அதில் எவ்வளோ கடலை இருக்குது, எத்தனை கிராம் கடலை இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் பேக்கெட் போடுங்க. ஒரு வந்து பேப்பரில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 பேக்கெட் 20 பேக்கெட்டை வந்து அதை ஸ்டெப்பிள் பண்ணிவிடுவாங்க. சின்ன சின்ன பேக்கெட் போட்டு அதை ஸ்டெப்பிள் பண்ணி உங்கள் பக்கத்தில் இருக்க கடைங்க, சின்ன பெட்டி கடைங்க, அப்புறம் வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்க கடைங்க, இந்த மாதிரி கடைகளில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட சேல்ஸ் கொடுத்துருங்க. சேல்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த நாள் அவங்ககிட்ட திருப்பி போயிட்டு அவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது அந்த பணத்தை, இல்லை அன்றைக்கி சாயந்தரமே நீங்கள் அவங்ககிட்ட பணத்தை வாங்கிடணும். பணத்தை வாங்கிட்டு இதை ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரூ. 5 கொடுத்தீங்கன்னா அவங்க ரூ. 6 விற்பாங்க. இப்போ ரூ. 5 கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து இதோட லாபம் வந்து மொத்தமாக 1 கிலோ நீங்கள் கடலை வந்து போட்டு சேல்ஸ் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் கையில் வர்றப்போ வந்து ரூ. 1500 வரும். சின்ன சின்ன பேக்கெட்டாக போட்டு பண்ணுறப்ப இது ப்ராக்டிக்கலாக பண்ணி பாருங்கள். இது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒருத்தருக்கு சொல்லி அவர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ. ஓகேங்களா? இப்போ 2வது பிஸ்னஸ்ஸு, இதுலேயே 2வது பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்ம ஊரில் ஒவ்வொருத்தர் ஊர்லேயுமே ஒரு ஸ்பெஷல் இருக்கும். இப்போ வந்து நான் இப்போ திருச்சின்னு எடுத்துக்கிட்டால் திருச்சி பக்கத்தில் வந்து கொய்யா தோப்புலாம் நிறையா இருக்குது. இப்போ கொய்யா தோப்பில் வந்து உங்களால் சைக்கிள்லையோ இல்லை 2 வீலரில் போக முடியும் அப்படின்னா தோப்பில் போய் கொய்யாப்பழம், ஒரு கூடை கொய்யாப்பழம் வாங்க. அதாவது 10 கிலோ கொய்யாப்பழம், கூடைன்றது அவங்க 10 கிலோ கொய்யாப்பழத்தை தருவாங்க. அங்கேருந்தே, அதாவது விவசாயம் பண்ணுற இடத்துலேருந்து கொய்யா தோப்புலேருந்து நீங்கள் வாங்கி அதை மார்க்கெட்டில் கொண்டு போய் வைங்க. நீங்கள் வந்து ரூ. 30 கிலோவுக்கு வாங்கினீங்க அப்படின்னா அவங்க கூட கணக்கில் தான் தருவாங்க. ரூ. 300 அப்படின்ற மாதிரி தருவாங்க. அப்போ ரூ. 300, 10 கிலோ ரூ. 300னா ரூ. 30 ஆச்சு. நீங்கள் அந்த ரூ. 30 வாங்குறது ரூ. 60 விற்கலாம். ரூ. 50 ரூ. 60 மாதிரிக்கு கொய்யாப்பழத்துக்கு சைஸ்க்கு தகுந்த மாதிரி பெரியதை வந்து ரூ. 60க்கும் சின்னது ரூ. 50 மாதிரிக்கு விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயும் 100% ப்ராஃபிட் இருக்குது. இதை வந்து நீங்கள் ரொட்டேஷனை நான் ஒருத்தருக்கு சொல்லி அவர் வந்து நல்ல உழைப்பாளி, ஆனால் அவருக்கு வந்து சரியான வந்து அவருக்கு தூண்டுதல் இல்லாமல் அவர் வந்து எப்போதுமே உழைச்சிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவங்க வந்து ஏழ்மை நிலையிலே இருந்தாங்க. நான் அப்புறம் அவரை கூப்பிட்டு சொன்னேன், ஏன் சார் இப்படி இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. நான் வந்து உழைக்கிறேன், எனக்கு வந்து இதே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. சரி நீங்கள் பண்ணுங்கன்ட்டு நான் ஒரு ரூ. 500 அவர்கிட்ட கொடுத்து, நீங்கள் போங்க, போய் இந்த மாதிரி இந்த கொய்யா தோப்பில் நான் சொல்கிறேன், அவர்கிட்ட போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு.
அங்கே போனார், வாங்கினார். வாங்கிட்டு ஒரு கூடை வாங்கிட்டு காலையிலேயே அவர் வந்து இந்த ஒரு கூடை கொய்யாப்பழத்தை விற்றுட்டார். இப்போ எல்லாருமே வந்து ஹைஜீனிக்காக வாங்கணும், பழங்கள் நிறையா சாப்பிட்றாங்க. முன்னாடி இருந்த ட்ரெண்டுக்கும் கொரோனாக்கு அப்புறமா இப்போ பழங்கள் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றதுல ரொம்ப விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த அந்த கொய்யாப்பழத்தை அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே கொண்டு போய் விற்கிறாரு, மார்க்கெட்டில் விற்கிறாரு. விற்றுட்டு காலையிலேயே அவர் வந்து அந்த கொய்யாப்பழத்தை தீர்த்துட்டு மத்தியானம் வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி சாயந்தரமாக திருப்பி இப்போ 300 வாங்கினதை 600 ஆக்கிட்டாரு. 600 வந்து 2 கூட வாங்குறாரு. 2 கூட வாங்கிட்டு அவர் ஒரு பக்கமாகவும் மிஸ்ஸஸை ஒரு பக்கமாகவும் அனுப்புகிறாரு. 2 பேரும் ஆளுக்கு ஒரு இடத்துல போய் விற்கிறாங்க. விற்றுட்டு வர்றப்போ வந்து 600 வந்து 1200 ஆயிடுச்சு. அப்போ அவங்களோட முதலீடு எவ்வளோன்னா 300 தான். அதை போட்டு ரொட்டேஷன் பண்ண அவங்களுக்கு லாபம் கூட வந்துக்கிட்டே இருக்குது. முன்னாடி வந்து அவர் அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டையில் இருந்தவர் இன்றைக்கி நல்லா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டுறாரு. அவருக்கு வந்து அவர் பண்ணுற வியாபாரத்தை பார்த்துட்டு அங்கே வந்து ரோட்டில் இந்த லோன்லாம் தருவாங்கள்ல, வட்டிக்கு தராங்களே, அந்த மாதிரி தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் 10,000 ரூபா லோன் தரோன்ற மாதிரி. அவர் வந்து நான் லோன் வாங்க மாட்டேன், எனக்கு இருக்கிறது போதும், நான் இதை வச்சு நான் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரிக்கு அவர் நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காரு. இது மாதிரி உங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற விலை கம்மியாக இருக்க பொருளை வாங்கி நீங்கள் வந்து ஒரு நல்ல மார்க்கெட்லேயோ நல்ல இடத்துலையோ இல்லை வந்து அதை பேக்கெட் போட்டு விற்கிறதுக்கு உங்களுக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா பேக்கெட் போட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு வந்து சொசைட்டி, ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் வந்து வேலை செஞ்சால் போதும். இன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கீழே வந்து 2, 3 காலேஜ் பையனுங்களை வந்து ஹேர் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு வந்து சம்பளம் தர்றாரு. அவங்க ஈவினிங் காலையில் காலேஜ் போயிட்டு ஈவினிங் வந்து 3, 4 மணிக்கு வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு கூடையை கொடுத்துறாரு. அவங்க போய் விற்றுட்டு வராங்க. 10 கிலோ எடுத்துகிட்டு போகிறாங்க, 8 கிலோ விற்றுட்டாங்களா, அதுக்கான காசு அவர் கொடுத்துறாரு. ப்ளஸ் இன்சென்டிவ் தர்றாரு. அப்படி இருக்கப்போ என்ன ஆகுதுன்னா, அவரோட பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. இன்றைக்கி ஒரு நல்ல லெவலுக்கு வந்துட்டார். அவர் கீழே 2, 3 பேர்த்துக்கு வேலை தர அளவுக்கு வந்துட்டார். இது வந்து 2வது பிஸ்னஸ். 3வது வந்து ஹெல்தி ஃபுட்டில் உங்களுக்கு வந்து ஸ்பவுஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது முளைக்கட்டின தானியங்கள். இப்போ நார்மலாக வந்து தானியம்லாம் விற்கிது, ஓகேங்களா. நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஒரு கிலோ வந்து தானியம் வாங்குங்க, பயிர்கள் வாங்கி அதை வந்து வீட்டில் தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதை வந்து ஒரு 12 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் வந்து நல்லா கட்டி வச்சிடணும். கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்லா முளை விட்டுரும். முளை விட்டதுக்கப்புறம் அது இதே மாதிரி தான் சின்ன சின்ன பேக்கெட் 5 ரூபா 6 ரூபான்ற பேக்கெட்டில் பாலித்தீன் பேக்கில் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டுடுறாங்க. போட்டுட்டு காலையில் வாக்கிங் போகிறாங்களே, பார்க் ஏரியா, இல்லை வந்து வாக்கிங் போகிற ஏரியா, ஒரு இது பக்கத்தில் பீச் பக்கத்தில், அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இதில் பையில் வச்சுட்டு போய் உட்காந்துடுறாங்க. அவங்க வாக்கிங் போகிறவங்களாம் அங்கே வந்து அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி வாக்கிங் போகிற இடத்துக்கு பக்கத்தில் இல்லை வந்து ஒரு பார்க்குக்கு பக்கத்தில் இருக்க கடைங்களுக்கு அவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. அப்போ சப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுனா, அந்த கடையில் வந்து நீங்கள் 4 ரூபா கொடுக்குறீங்க, அவங்க 6 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு 2 ரூபா லாபம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, விற்றுட்டு உடனே வந்து அன்றைக்கி சாயந்தரம் அவங்களுக்கு காசு வந்துடும். ஸோ அந்த சேம் டே உங்களுக்கு இந்த பொருள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க. அதுக்குன்னு வந்து 10 கிலோ நீங்கள் போட்டு செஞ்சுட்டு, சார் எனக்கு விற்கவே இல்லையே சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம 1 கிலோ போட்டு தொடங்க, 1 கிலோ 2 கிலோ 3 கிலோன்னு பாருங்கள். அதை எப்படி வந்து அன்னைக்கு டேட்டில் நம்ம தீக்கணும்னு பார்க்கணும். எந்த பொருள், இந்த பொருள் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி சேல்ஸ் பண்ணிடணும். அடுத்த நாள் உங்களுக்கு பணம் வந்துடும். முடிஞ்சால் அன்றைக்கி சாயந்தரமே நீங்கள் வசூல் பண்ண பாருங்கள். ஏன்னா வந்து கிரெடிட் கொடுக்காதீங்க. கிரெடிட் கொடுக்குற பிஸ்னஸ் பெரிய அளவு பிஸ்னஸ் பண்ணல. நீங்கள் சின்ன பிஸ்னஸ் பண்ணுறப்ப காலையில் கொடுத்தோமா சாயந்தரம் பணம் வாங்கிடும். அது மாதிரி நீங்கள் பேசிக்கிங்க கடைகளில். இப்போ அந்த டிமாண்ட் என்ன ஆகுனா, வாக்கிங் போகிறவங்க டெய்லி சாப்பிட பழகிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து அந்த கடையில் வந்து கேட்பாங்க. அப்போ வந்து அந்த கடைக்காரே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இன்கேஸ் ஒரு நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் அந்த இது பண்ணலை, முளைக்கட்டின தானியம் வந்து பேக்கெட் போட்டு கொடுக்கல அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. உங்கள் வீடு தேடி வந்து அவங்களே வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம அந்த பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இது எல்லாமே வந்து எப்படின்னா உங்களோட உழைப்பு இருக்கணும். நீங்கள் நல்லா உழைச்சிங்கன்னா தான் எந்த இதுவுமே வந்து நம்ம வந்து உழைப்பு இருந்துச்சுன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக உண்டு. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும், வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் எல்லாமே சொல்கிறேன். சின்ன பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்க வரைக்கும் உங்களுக்கு வந்து அதாவது கவர்மெண்ட் அப்ரூவலோ ஜிஎஸ்டியோ அது மாதிரிலாம் தேவையில்லை. இதே நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆடிட்டை கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஜிஎஸ்டி எப்படி எடுக்கிறது, பேங்க் அக்கௌண்ட் எப்படி தொடங்குறது, அடுத்தது வந்து எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, அதாவது ஃபுட் கிரேடுக்கான ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உங்கள் பிராண்ட் நேம் உங்களோட பேர் போட்டு நீங்கள் வந்து அந்த பாலித்தீன் பேக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி அது மூலியமாகவும் நீங்கள் விற்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கான டிப்ஸ் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம வெற்றி நிச்சயம் சேனலில் வந்து நம்ம நிறையா டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி
என்னோடய வாட்சர்ஸ், என்னோடய வியூவர்ஸ் பார்க்குறவங்கள ஒருத்தர் 2 பேர் வந்து இது பார்த்தேன், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு சந்தோஷம்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறையா உங்களுக்கு டிப்ஸ் தரேன். தேங்க்யூ வெரி மச்.